ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பட்டர் சிக்கன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். இன்றைக்கி 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதில் 3 ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம். இது எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறோம். பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் வந்து ஒரு 80% குக்கானா போதும். குக்கானதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேனில் இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம்.
இதில் நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 10லிருந்து 12 முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துட்டு, ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சோண்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை நம்ம கசக்கி ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது காஞ்ச வெந்தயத்தோட இலை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும்.
இப்போது இதில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அப்போனா சிக்கன் நல்லா வேகும். இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். பட்டர் சிக்கன் ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.